இன்னைக்கான வீடியோவை ஒரு क्वेश्चनோட ஸ்டார்ட் பண்ணலாம். கிராமர் நல்லா தெரிஞ்சாதான் இங்கிலீஷ் பேச முடியுமா? ஆமாங்க, கிராமர் இல்லாம எப்படிங்க இங்கிலீஷ் பேச முடியும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லங்க, நம்ம இங்கிலீஷ் பேசுறது கிராமர்லாம் அவ்வளவு தேவையே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. 2025ல நீங்க இங்கிலீஷ் பேச நிறைய கோல் செட் பண்ணிருப்பீங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காது, அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா 2025ல நீங்க இங்கிலீஷ் பேசுறது நிச்சயம். உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகாததுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. என்னன்னு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சீக்ரெட்டை இடையில சொல்லியிருக்கேன். நம்ம இந்த 2025ல எப்படி இங்கிலீஷ கத்துக்கலாம்னு சொல்றதுக்கு ஒரு சில மாஸ்டர் பிளான் இருக்கு இல்லையா? அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், 555 ஃபார்முலா. 5 ஃபார்முலானா என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. 5 சென்டென்ஸ், 5 வேர்ட்ஸ், 5 கான்வர்சேஷன்ஸ். இதுதான் அந்த 555 ஃபார்முலா. நீங்க எப்படி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும்னா டெய்லியும் 5 நியூ வேர்ட்ஸ் நீங்க கத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் 5. அடுத்து செகண்ட் 5 என்னன்னா, நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா, அந்த நியூ வேர்ட்ஸை வச்சு 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதுதான் செகண்ட் 5. தேர்ட் 5 என்னன்னா, குட்டி குட்டி கான்வர்சேஷன்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இந்த தேர்ட் 5. இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். டுடேஸ் வேர்ட்: லேட், மீட்டிங், டுமாரோ, இம்பார்ட்டன்ட், கன்ஃபார்ம். இந்த மாதிரி நீங்க டெய்லியும் 5 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணணும். சோ இந்த கத்துக்கிட்ட இந்த வேர்டை வச்சு நீங்க சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணணும். எந்த மாதிரினா, I have a meeting tomorrow. Please confirm the time. இப்படி நீங்க சென்டென்சஸ் அந்த கத்துக்கிட்ட வேர்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம். எப்படி நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதுதான் இந்த 555 ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன், தமிழ் இங்கிலீஷ் ரீப்ளேஸ்மெண்ட் ஹேக். இது என்னடா இது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இது எந்த மாதிரினா, ஒரு தமிழ் வேர்ட் நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு இந்த இது எந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா, ஒரு தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு வேர்டை இங்கிலீஷ்ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. எல்லாமே தமிழ் வேர்டா சொல்லாம அதுல ஒரு வேர்டை இங்கிலீஷா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்க உங்களோட வேர்ட்ஸ் கவுண்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் எந்த மாதிரினா, நான் ஆபீஸ் போறேன். ஓகேவா? இந்த சென்டென்ஸ்ல ஆபீஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வேர்ட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஐ ஆம் ஆபீஸ் போறேன் இப்படி சொல்லலாம் நீங்க. சோ நீங்க ஐ ஆம் ஆபீஸ் 2 வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மாத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஐ ஆம் கோயிங் டு ஆபீஸ், இந்த மாதிரி நீங்க ஃபுல் சென்டென்ஸையும் இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறேன். I am going to attend the meeting. So, இதுதான் தமிழ் இங்கிலீஷ் ரீப்ளேஸ்மெண்ட் ஹேக். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் லேர்ன் பண்ண முடியும். நம்பர் 3 1 minute ஸ்டோரி டெல்லிங். 1 minute ஸ்டோரி டெல்லிங் நீங்க எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு சிம்பிள் அனிமல், பேர்ட், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு வேர்டை எடுத்துட்டு அந்த வேர்டை வச்சு நம்ம எப்படி கதை சொல்லலாம்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியா தமிழ்ல பண்ண முடியும். ஸோ நான் இப்போ தமிழ் இங்கிலீஷ் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னேன் இல்லையா,
அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோரி எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணும்போது ஒரு 2 lines 3 lines அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் அது வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து நம்பர் 4, டாபிக் ஆஃப் த டே. இது வந்து என்னன்னா, நீங்க டெய்லியும் ஒரு டாபிக் சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் ஃபேவரட் மூவி, ஃபுட், வீக்கெண்ட் பிளான்ஸ், ட்ரீம் ஜாப், இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் சூஸ் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ண டாபிக்கை வந்து இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த டாபிக்ஸ்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது 5W ஒரு ஹெச்சும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அது என்ன 5W ஒரு ஹெச்னு கேக்குறீங்களா? வாட், வை, ஹூ, when, where, இதுதான் அந்த 5W. தென் அந்த ஒரு ஹெச் வந்து என்னன்னா how. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோ வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல ஒர்க்கிங் பிளேஸ்ல சூப்பரா இங்கிலீஷ் பேசி அசத்தணுமா? அப்போ என்னோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. என் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நம்பர் 5, டெய்லி ஃப்ரேஸ் ஸ்வாப். இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லியும் ஒரு 5 தமிழ் ஃப்ரேசஸ வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இதுதான் இந்த பிளான். எக்ஸாம்பிள், எனக்கு பசிக்குது. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க? I am hungry. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் லேட் ஆயிட்டேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? I am late. இந்த மாதிரி தான் நீங்க தமிழ் ஃப்ரேசஸோட இங்கிலீஷ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா, உங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகாததுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு, அது என்னன்னா, நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ண நிறைய ஃபோக்கஸ் பண்றோம், பட் நாட் இனஃப் ஆன் பிராக்டிசிங். நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றது இல்லை. அதுதான் அந்த சீக்ரெட். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, நீங்க பிராக்டிஸும் பண்ணணும். இங்கிலீஷ் எமோஜி கேம். நம்ம வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணும்போது நிறைய எமோஜிஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே எமோஜிஸை யூஸ் பண்ணி நீங்க இங்கிலீஷும் கத்துக்கலாம். அது எந்த மாதிரினா, ஃபார் எக்ஸாம்பிள், பீஸா எமோஜி இருக்கு இல்லையா? அந்த பீஸா எமோஜியை எடுத்துக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. I love to eat pizza. அவ்வளவுதான். அப்புறம் அடுத்தது ஏரோப்ளைன் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. I am planning a trip next month. இந்த மாதிரி நீங்க எமோஜிஸ் வச்சும் நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம். வந்துட்டோம். அது என்னன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, நீங்க வந்து இப்ப நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவீங்க, மேகசின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்ல, மேகசின்ல வந்து ஏதாவது ஒரு பிக்சர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பிக்சர்ல என்ன நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தட் பிக்சர் அப்படிங்கறத நீங்க இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. இதுதான் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2-3 சென்டென்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2025ல சூப்பரா இங்கிலீஷ் பேச முடியும். லாஸ்ட் வீடியோல நான் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன், இங்கிலீஷ் வந்து பேசுறது கஷ்டமா இல்ல எழுதுறது கஷ்டமான்னு சொல்லிட்டு. அதுல நிறைய பேரு பேசுறது தான் கஷ்டம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க இல்லையா? நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் நிறைய எப்படி ஸ்போக்கன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸை வந்து போய் செக் பண்ணி பாருங்க.
என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காம பாருங்க.